ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியின் பலனாக அநேக பயனாளிகள் அநேக நாடுகளில் இருந்து நம்மிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு பயனடைந்து வருகிறார்கள். அதன் பயனாக நேரடியாக நம்முடைய இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து பாபாவிடத்திலே தொழுகை செய்து, அப்பா என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய கணவர் நல்லபடியாக பொருளாதாரத்திற்காக உழைத்தாலும் அந்த பொருளாதாரத்தை என்னிடத்தில் கொண்டு வந்து கொடுப்பதே இல்லை, பணம் கொடுக்காமலே நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்துவது சிறப்பாக இருக்கிறது என்று அழுது தன்னுடைய குழந்தைக்கு, இந்த குழந்தை விஸ்வா என்கின்ற இந்த மாணவனுக்கு, ஏழை குழந்தை மாணவனுக்கு அந்த பள்ளி கட்டடத்தை கூட கட்ட முடியாமல் இருக்கிற அந்த குடும்பத்திற்கு உதவ வேண்டும் என்று ஒரு வார்த்தை பாப்பாடத்திலே கேட்டுக்கொண்டார்கள். கேட்டுக்கொண்டு அடுத்த நிமிடம் அடுத்த ஒரு பள்ளி பேராசிரியர் வருகிறார், கல்லூரி பேராசிரியர். அவர்கள் பெயர் உஷா என்பவர் வந்தார். பாருங்க, முதல்ல இது வந்து வேண்டிக்கிட்டாங்க, அம்மா இதுக்கு பணம் கொடுத்து, அடுத்து கொடுக்குறவங்க வர்றாங்க பின்னாடியே. அவங்க வந்து யாருக்காவது ஏழை மாணவர்கள் இருந்தால் கண்டிப்பா இதை கொடுத்து வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த உதவி இவங்களுக்கு போய் சேருது. வரலாம், உதவி வரலாம். ஒரு 1000 பேர் வந்த பிறகு, ஒரு 100 பேர் வந்த பிறகு அந்த உதவி வந்திருக்கலாம். அடுத்து ஒருத்தர் பயனாளி, அடுத்து உடையாளி, உடனே வராங்க. பாருங்க, பாபாவுடைய ஒரு அற்புதம், பாபாவுடைய ஒரு மிராக்கிள்ங்கிறது இதுதான். ஆகையினால இவங்க வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் கூட இருக்குது. அதாவது இவங்க வயிற்றுல குழந்தை இருக்குது, குழந்தை வருது, கருவாய் இருக்குது. இந்த கருவாய் இருக்கிற குழந்தை மூளை வளர்ச்சி இல்லை என்று மருத்துவருடைய இந்த பரிசோதனையில் தெரிய வந்திருக்கிறது. அது நீக்கப்பட்டு பாபாவுடைய கண் பார்வை படப்பட்டு இனி ஒவ்வொரு நாளாக அந்த மூளை வளர்ச்சி அடைந்து குழந்தைக்கு நல்ல குழந்தையாக, ஆரோக்கியமான குழந்தையாக, அறிவுள்ள குழந்தையாக அந்த குழந்தை வளர்ந்து உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பிரார்த்தனையை நாம் செய்ய இருக்கிறோம். அந்த கொடையாளி உஷா என்கின்ற அந்த விரிவுரையாளர் SRM கல்லூரி குடும்பத்தை சார்ந்தவர். அவருடைய மகள் பேர் லலிதா என்கின்ற பெயரிலே இந்த 2500 ரூபாயை இந்த கல்வி உதவித்தொகையாக, இந்த விஸ்வாவுடைய கல்வி உதவித்தொகையாக தாய் சரண்யாவிடத்திலே சேர்க்கிறோம். இது போல இங்கு வந்திருக்கிற அடுத்த நிமிடம் இங்கு வந்திருக்கிறார்கள் இன்னொரு தாய். இவங்க கூட வெற்றியடைந்த ஒரு வெற்றிகரமான ஒரு குடும்ப தலைவி. இவங்களும் கூட ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்திருக்கிறார். ஒரு ஓய்வு பெற்ற கல்லூரியினுடைய முதல்வர். அவருக்கு தெரியும் கல்வியினுடைய ஒரு அழுத்தத்தை பற்றி, முக்கியத்துவத்தை பற்றி. ஆகினாலே அவரும் கூட உடனடியாக நான் தருகிறேன் என்று ஒரு 2000 ரூபாய் நமக்கு தராங்க. நீங்களே கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பயனாளிகள் இருக்கிறாங்க. உண்மையான, அதாவது தேவையான நியாயமான பயனாளியை கண்டிப்பாக அது சேரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஸ்ரீ சாய் வரம் எஜுகேஷனல் சேரிட்டபிள் ட்ரஸ்டுடைய நோக்கம். ஆகினாலே அநேக கொடையாளிகள் இருக்கிறார்கள். நான் இதுக்கு செய்யலான் இருக்கிறேன். என்னுடைய தகப்பனா பேரில், என் தாய் பேரில், இந்த மாதிரி பாட்டி பேரில், அவங்க நினைவு நாளில் நான் யாருக்காவது உதவணும்னு நினைக்கிறேன், ஒரு அன்னதானம் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது இந்த மாதிரி ஒரு கல்விக்காக ஒரு தானம், கல்விக்காக ஒரு உதவி, ஒரு மருத்துவத்துக்காக ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களாம் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்மெல்லாம் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாதனால. நம்ம குழந்தைகள் நல்லவிதமாக வளர்க்கப்பட வேண்டும், நல்லவிதமாக படிக்கப்பட வேண்டும், நல்லவிதமாக இந்த சமுதாயத்திலே சமுதாய சிற்பிகளாக அவர்கள் எல்லாம் வளர வேண்டும் என்கின்ற அவாவிலே நாம் இருக்கிறோம். ஆகினாலே கண்டிப்பாக இனிவரும் காலங்களிலே நம்முடைய ஸ்ரீ சாய் வரம் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிற அந்த மருத்துவ உதவிகளும், இந்த மாதிரி கல்வி உதவிகளும், இந்த மாதிரி நிறைய மருத்துவ உதவிகளும் செய்து கொண்டே வருகிறோம். அதில் நீங்களும் கூட பங்கெடுத்துக் கொண்டு உங்களுடைய அனைத்து விதமான உதவிகளும் தந்து இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள், ஏழை உள்ளங்கள் மகிழச் செய்யும் விதமாக
வளரச் செய்யும் விதமாக நம்முடைய ஒவ்வொரு செயலும் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கூட்டத்திலே பிரார்த்தனை மட்டுமல்ல, பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட சேவை செய்யும் கரங்கள் மேலானது என்று சொல்வார்கள் பெரியவர். அந்த விதத்திலே நாம் சேவையை கூட செய்து கொண்டு வருகிறோம். ஆனால் தெரிவதில்லை. இன்றைக்குத்தான் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இதுவரும் காலங்களிலே அதிகமாக நம்முடைய சேவை தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பங்கும் அதில் இருந்து கொண்டே இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் சேவையை தொடருவோம். பாபா தரிசனம், பாவ விமோச்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் பாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.